பன்னீர் பண்ணுறதுக்கு நான் 1 லிட்டர் பால் எடுத்திருக்கேன். எனக்கு ஃபேட் கொஞ்சம் கம்மியாக இருக்கணும் அப்படின்றதுக்காக நான் ஆல்ரெடி காய்ச்சி அதில் இருக்க ஆடையை ரிமூவ் பண்ணிக்கிட்டேன். நீங்கள் அப்படி இல்லாமல் அப்படியே பச்சை பால்லே நான் சொல்கிறதையும் சேர்த்து அப்படியே ஃபேட்டோட சேர்த்து வேணாலும் பண்ணலாம். அது உங்கள் விஷயம். இப்போ நான் இந்த பாலில் தேவையான இன்க்ரீடியன்ஸை சேர்க்க போகிறேன். நம்ம மசாலா பன்னீர் பண்ணுறதுக்கு 1 ஸ்பூன் உப்பு அதில் ஆட் பண்ணுறேன். 1/4 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1/2 ஸ்பூன் மிளகுத்தூள், 1/2 ஸ்பூன் சாம்பார் பொடி. இப்போ நான் 2 லெமன் எடுத்திருக்கேன். இதோட ஜூஸை இந்த பாலில் ஆட் பண்ண போகிறேன். கொட்டையை ரிமூவ் பண்ணிவிட்டு இதை ஆட் பண்ண போகிறேன். லெமன் ஜூஸை இதில் சேர்த்துட்டேன். இப்போ நம்ம இதை எடுத்து அடுப்பில் வச்சு காய்ச்ச போகிறோம். நம்ம பன்னீர் சப்புன்னு இல்லாமல் நல்லா டேஸ்டியாக உப்பு காரம் எல்லாம் சேர்ந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம இந்த மசாலா பன்னீர் நம்ம வீட்டில் ரெடி பண்ணுறோம். இப்போ இந்த எல்லா மசாலாஸு லெமன் ஜூஸு எல்லாமே சேர்த்த பாலை இப்போ அடுப்பில் வச்சு காய்ச்சணுன்னு இது திரைய ஆரம்பிக்கும். பால் சூடேற கொஞ்சம் கொஞ்சமாக பால் அப்படியே திரைய ஆரம்பிக்குது. நம்ம எப்போவுமே பன்னீர் மசாலாவில் பன்னீர் ரொம்ப சப்புன்னு இருக்கும். அந்த மாதிரி இருக்க வேண்டாம், நம்ம கொஞ்சம் டேஸ்டியராக சாப்பிட்லாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மசாலாஸு சால்ட்டு எல்லாமே ஆட் பண்ணியிருக்கேன். நம்ம டேஸ்டான பன்னீர் மசாலா பண்ணலாம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தெரிஞ்சிட்ருக்கு. பால் நல்லா கொதிக்கட்டும். பால் நல்லா கொதிச்சிட்ருக்கு. நல்லா பால் கொதிச்சோடனே பால் நல்லா கொதிச்சிருச்சு. இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிக்கலாம். பால் எப்படி தெரிஞ்சிருக்குன்னு பாருங்கள். இப்போ இதை நம்ம ஃபில்டர் பண்ண போகிறோம். பாலை எடுத்து பக்கத்தில் ஃபில்டர் பண்ணுறதுக்கு வடிகட்டி வச்சுருக்கேன். இதில் ஃபில்டர் பண்ண போகிறோம். நம்ம பால் நல்லா வடிகட்டி பன்னீரை தனியாக எடுத்து வச்சுருக்கேன். பக்கத்தில் ஒரு தட்டில் பன்னீர் மேக்கரை எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். உங்கள்கிட்ட பன்னீர் மேக்கர் இல்லைன்னா ஒரு வெள்ளை துணியில் கூட வச்சுக்கலாம். வச்சு அதில் இந்த பன்னீரை ஆட் பண்ணிக்கிறேன். பன்னீரை இதில் ஆட் பண்ணிவிட்டு இதோட மூடியை வச்சு இதில் மூடிடுறேன். அதுக்கு பிறகு நம்ம பக்கத்தில் வடிகட்டின இந்த வாட்டர் இருக்குது, அதை எடுத்து வெயிட்டுக்காக இது மேலே வச்சிட்றேன். இந்த பன்னீர் மேக்கர் மேலே இந்த வெயிட் வச்சிட்றேன். நீங்கள் துணியில் பண்ணியிருந்தால் துணியை மடித்து வச்சு இந்த வெயிட்டை மேலே வச்சிடணும். வச்சு கொஞ்ச நேரத்தில் நமக்கு பன்னீர் ரெடியாக இருக்கும். இந்த மாதிரி பன்னீர் மேக்கர் மேலே வெயிட் வச்சோடனே பன்னீரில் இருக்க தண்ணி எல்லாம் அந்த தட்டில் வெளியில் வந்துடும். நம்ம ஒரு 2 ஹவர்ஸில் நமக்கு பன்னீர் ரெடியாக இருக்கும். எடுத்து நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். நம்ம பன்னீரில் இப்போ சால்ட்டு காரம் எல்லாமே இருக்குது. இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக அந்த தண்ணி வெளில வந்துட்டுருக்கு. தண்ணியை ரிமூவ் பண்ணிவிட்டு இன்னொருக்க வச்சுருக்கேன். இப்போ ஃபுல்லாக பன்னீராக ரெடி ஆனோடனே நான் உங்களுக்கு காமிக்கிறேன். 2 ஹவர்ஸ் ஆயிடுச்சு. இப்போ நம்ம இதை ரிமூவ் பண்ணிவிட்டு நம்ம பன்னீர் எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம். இது அடியில் இங்கே பன்னீர் இருக்குது. இதை நம்ம பிரித்து எடுத்துக்கலாம். நம்மளோட மசாலா சேர்க்கப்பட்ட பன்னீர் கிடச்சிருச்சு. இதை வச்சு பன்னீர் மசாலா எது வேணுமோ நம்ம செஞ்சுக்கலாம். ரெடி டு குக். நான் பன்னீர் மசாலாவுக்கு இந்த பன்னீர் யூஸ் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு எதில் யூஸ் பண்ணணுமோ பன்னீர் டிக்கா எதுக்கு வேணாலும் யூஸ் பண்ணிக்கலாம்.